அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அற்புதங்களை செய்கிறவராகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்து ஆண்டவர் செய்த அற்புதத்தை நினைத்து பார்த்து சொன்ன வார்த்தை தான், அற்புதங்களை செய்கிறவராகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமேன். இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அன்றைக்கு கானாவூர் கல்யாண வீட்டிலே கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். திராட்சரசம் குறைபட்ட போது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அவர் அந்த அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். மரித்து 4 நாள் ஆகி போன லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பி அந்த அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார். அந்த சகோதரிகள் இழந்து போன தன்னுடைய சகோதரனை கர்த்தர் உயிரோடே எழுப்பி அவர்களுக்கு கையிலே ஒப்பு கொடுக்கும்போது பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கிறோம். அப்போ வாழ்க்கையிலே இழந்து போன நன்மைகளை ஆண்டவர் கொடுக்கும்படி அவர் பெரியவராயிருக்கிறார். ஸோ அந்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய ஆண்டவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தீர்களோ, எந்த நன்மையெல்லாம் இழந்தீர்களோ, எந்த விதமான ஆசீர்வாதங்களை இழந்தீர்களோ, அவைகளை எல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுக்க ஆவலாய் இருக்கிறார், வாஞ்சியோடு இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிற நம்மை அவர் ஒருபோதும் வெறுமையாக அனுப்பவே மாட்டார். அன்றைக்கு கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ அவன் கேட்குற, ஆண்டவர் எங்களோடு இருந்தார், எங்கள் முற்பிதாக்கள் வெறித்து சொன்ன அற்புதங்களெல்லாம் எங்கே? ஆண்டவர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் அவனை ஒரு பெரிய யுத்தத்திலே அவனை அனுப்பி மீதியானியரை அவன் மூலமாக முறியடிக்கும்படி, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல அந்த மீதியானியரை முறியடிக்கும்படி கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். ஆமேன். ஒருவேளை நிறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் வேதாகமத்தில் ஒரு சரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அன்பானவர்களே, வேதத்திலே கர்த்தர் நமக்கு நிழலாட்டமாய் ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். வேதாகமத்தில் என்னென்ன அற்புதங்கள் நடந்ததோ அவைகளெல்லாம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வார். எத்தனை யுத்தங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அந்த காரியங்களிலெல்லாம் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தின் உயர்வுக்கு அடுத்த காரியங்களில், ஒருவேளை உங்களுடைய தொழிலுக்கு அடுத்த காரியங்களில் என்னென்ன அற்புதங்களை செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாம் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்புங்க, நீங்கள் ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க, இந்த காரியத்தில் உங்கள் அற்புதம் நடந்தாதான் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டாகும், என்னுடைய வேலையிலே ஒரு அற்புதம் நடந்தாதான் எனக்கு ப்ரமோஷன் உண்டாகும், எனக்கு ஒரு உயர்வு உண்டாகும். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லி சொல்லி ஒவ்வொரு காரியங்களையாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்கும்போது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை, பெரிய அற்புதத்தை செய்வார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்கு முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோனின் சேனை, பயங்கரமான ஒரு சூழ்நிலை, நெருக்கப்பட்ட சூழ்நிலை. அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். முதல்ல முறுமுறுத்தாங்க, மோசேட்டு சண்டை போட்டாங்க, எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் வழியே இல்லாத இடத்தில் ஒரு வழியை திறந்து கொடுத்து அற்புதத்தை செய்து, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீங்கள் இனி என்றைக்குமே காண மாட்டீர்கள் என்று சொல்லி கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். ஆமேன். மோசே கோலை நீட்டினார், ஒரு பெரிய காற்றை கர்த்தர் வீச பண்ணினார், சமுத்திரம் 2ஆக பிளந்து வழிவிட்டது, வெட்டாந்தரை காணப்பட்டது. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. ஒரு சமுத்திரத்தின் தண்ணீர் ஒதுங்கும் போது அந்த தரை வெட்டாந்தரையாய் வருவது ஒரு பெரிய அற்புதம், கர்த்தர் செய்த அற்புதம். அதே அற்புதத்தை தான் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, வேதத்தில் எத்தனையோ அற்புதங்களை நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அதே அற்புதங்களை இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலத்துக்கு அடுத்த காரியங்களிலும் சரி, எங்களுடைய தொழிலிலும் சரி அப்பா, எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிறவராய் கடந்து வருவீராக.
ஆண்டவரே, இன்றைக்கு யார் யாரெல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் என்று உங்களுடைய சமூகத்தில் யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்வீராக தகப்பனே. அப்பா, திருமண காரியங்களுக்காய் உங்களுடைய பிள்ளைகள் அற்புதத்தை எதிர்நோக்கி இருக்கிற அந்த காரியத்திலே அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற காரியங்களிலே அற்புதங்களை செய்யுங்கப்பா. அற்புதங்களை செய்வதில் உமக்கொப்பானவர் யாருமே இல்லை ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்யுங்க, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பெரிய காரியங்களை இன்றைக்கும் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். நீங்கள் நம்புங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி. நீங்கள் நினைத்து கூட பார்த்திராத அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். காட் பிளஸ் யூ.